அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் நம்ம நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அதான் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுதான் சொல்கிறேன். வீடியோவை நல்லா புரிஞ்சுக்கணும், காது கொடுத்து கேட்கணும், கண்ணால் பார்க்கணும். அப்போ தான் எல்லாமே புரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் வருது. ஸோ இந்த வீடியோவில் தான் என்னென்ன வரும், ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸு, டவுன் பஞ்சாயத்து, ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி. அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் தான் என்ன வரப்போகுது, கோர்ட் வேகன்சிஸ். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கோர்ட்டில் அதிக வேகன்சி, கோர்ட்டில் அதிக வேகன்சி, கோர்ட்டில் அதிக வேகன்சி, கோர்ட்டில் அதிக வேகன்சி பாடிக்கிட்டு இருந்தீங்க. புரியுதுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அது ஸ்டேட்டு, இதுதான் டிஸ்ட்ரிக்ட். கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ்குள்ளே வருது. புரியுதுங்களா? ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்கணும். சில பேர் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க தான் ட்ரை பண்ணுறேன். பட் அதை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிடுறேன். ஏன்னா இப்போ அந்த வீடியோ கீழே எல்லோரும் நிறைய பேர் இது மாதிரி கோர்ட்டு வேகன்சி, கோர்ட்டில் அதிகம்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் அந்த வீடியோவிலே நல்லா தெளிவாக போட்டிருந்தேன், தம்ப்நெயில் போட்டிருந்தேன், அதே மாதிரி டைட்டிலில் போட்டிருந்தேன், வீடியோக்குள்ளே கண்டென்ட்லேயே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஃபுல்லாக ஸ்டேட் வைஸ் வேகன்சி. அப்படின்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சினா என்ன, டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் மொத்த ஸ்டேட்லேயே இருக்கிறது தான் ஸ்டேட் வைஸ் வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் வைஸுக்கு தனியாக இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் உள்ள டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து, இந்த கோர்ட்டு, ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி, கமர்ஷியல் டேக்ஸ், இதெல்லாம் வருது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஸ்டேட் வைஸ் வீடியோ, இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட டெலகிராம் குரூப் ரன் ஆகுது. அதில் கிட்டத்தட்ட 8000 பேர்கிட்ட இணைஞ்சிட்டாங்க. நீங்களும் அதில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இல்லைனா தேடிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளோட சேனலே சரி, மற்ற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக, டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக, வேகன்சிஸ் சம்மந்தமாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்திருப்போம். கிட்டத்தட்ட எப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ இந்த 1 மந்தில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்டாங்க. 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தேவையான கண்டென்ட் நம்ம கொடுத்துட்ருப்போம். கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் நம்ம பேச தான் செய்வோம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கே அதுதானே. ஸோ சில நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசுவோம். சில நேரத்தில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ தான் தவறுதலாக போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வீடியோ கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுக்காக நான் சில நேரம் பேசி தான் ஆகணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போடுறோமா, அடுத்து விஓ வேகன்சி போடுவோம். அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டென்லேயே ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேகன்சி ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன், டீட்டெயில் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெனோவில், அப்புறம் டைப்பிஸ்டில் எவ்வளோ வேகன்சி ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நான் போட போகிறேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எவ்வளோ வேகன்சி எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பாசிபிலிட்டிஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸும் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அப்பப்போ வேகன்சிஸ். ஸோ எல்லாமே பாருங்கள். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இணைஞ்சிருங்க. டெலகிராம் குரூப் எப்போதுமே க்ளோஸில் இருக்காது. அப்பப்போ நம்ம சாட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் சரி, இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் வித்தின் 2 டேஸில். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீட்டாக உங்களுக்காக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ போஸ்ட்டோட நேம் பில் கலெக்டர்னு இருக்குது. ஸோ போஸ்ட் கோடு 2500. டவுன் பஞ்சாயத்து கோயம்புத்தூரில் ஒரு 3 வேகன்சி. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக இந்த டவுன் பஞ்சாயத் அதுக்கு கீழே பில் கலெக்டர் வருது.
ஜூனியர்ஸில் நான் செக்யூரிட்டி வருது. ஸோ மொத்தமாக ஜென்ரலாக சொல்லணுன்னா இந்த டவுன் பஞ்சாயத்து இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. கரூரில் 3, செங்கல்பட்டில் 1, கிருஷ்ணகிரியில் 2, மயிலாடுதுறையில் 2. ஸோ இது உங்களுக்கு மார்க் நீங்கள் முன்னாடி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் ஓனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி மார்க் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா ஸோ டவுன் பஞ்சாயத்தில் நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ ஈரோடு வந்து பாருங்கள் 15 கொடுத்துருக்காங்க, சேலம் 11 கொடுத்துருக்காங்க, திருப்பூர் 10 கொடுத்துருக்காங்க, ஸோ கன்னியாகுமரி 13 கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல் பாருங்கள் 20, தஞ்சாவூர் 15. ஸோ டோட்டலாக டவுன் பஞ்சாயத்தில் 161 வேகன்சிங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கோர்ட்டு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. ஸோ இதை தான் நேற்று நீங்கள் வீடியோவில் அந்த கமெண்ட்டில் கீழே சொன்னீங்க. இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ். ஸோ அதுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வீடியோவில் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அரியலூரில் 3, செங்கல்பட்டில் 25, கடலூரில் 10, தருமபுரியில் 3. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தான் பார்க்குறமே தவிர அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கல. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து சார் நான் ரேங்க் முன்னாடி இருக்கேன், நான் வந்து இந்த கோர்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை இல்லை 1000 தடவை கூட யோசித்து எடுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு சில பேர் இந்த கோர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ரேங்க்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரி, மிடில் லெவலில் இருக்கிறவங்களும் சரி, அது குறிப்பாக முன்னாடி இருக்கிறவங்களும் மிடில் லெவல் ரேங்க்கில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொந்த ஊர் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு கோர்ட்டு எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நபர்களை பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிசைனும் பண்ண முடியல, ரிலீவும் ஆக முடியல. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியிலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லை கோர்ட் அப்படின்னா எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கப்போ சொந்த ஊர்னு சொல்லிட்டு கோர்ட் எடுத்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஸோ நல்லா யோசிச்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், செங்கல்பட்டு கோர்ட் வேகன்சிலாம் சொல்கிறேன். செங்கல்பட்டில் 25, கடலூர் 10, தருமபுரி 3, திண்டுக்கல் 2 கோர்ட் வேகன்சிலாம் பாருங்கள். அதை மட்டும் கொஞ்சம் ஜூம் வேணால் பண்ணிக்கிறேன். ஈரோடு 14, கள்ளக்குறிச்சி 14, கன்னியாகுமரி 14, கரூர் 1, கிருஷ்ணகிரி 5, மதுரை 9, நாகப்பட்டினம் 1, நாமக்கல் 11, புதுக்கோட்டை 5, ராணிப்பேட்டை 11, சேலம் 4, சிவகங்கை 4, தஞ்சாவூர் 10, நீலகிரி 12, தேனி 8, திருநெல்வேலி 20, திருப்பத்தூர் 9, திருவள்ளூர் 18, திருவண்ணாமலை 12, திருவாரூர் 4, தூத்துக்குடி 13, திருச்சிராப்பள்ளி 13, திருப்பூர் 13, வேலூர் 26, விழுப்புரம் 18, விருதுநகர் 9, சென்னை 37. ஸோ கோர்ட்டு வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 358 வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ அதிகமாக வேகன்சிஸ் இருக்குது கோர்ட்டில். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக போடுறது சபார்டினேட் கோர்ட்ஸின் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் சென்னை 37. ஓகேங்களா? ஸோ நல்லா சென்னை 37னா 37 வேகன்சிஸ் இருக்குது சென்னையில் கோர்ட்டில். ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை எழுதுறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுலலாம் வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது மொத்தமாக எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்ந்த வேகன்சி தான் இது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஜென்ரலாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் விரிவாக ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ கமிஷனரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கும் 14 வேகன்சி. அரியலூரில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 7 வேகன்சி. இப்போ சொல்கிறதுலாம் ரெவன்யூ செங்கல்பட்டு 6, சென்னை 30, கோயம்புத்தூர் 30, கடலூர் 16, தருமபுரி 14, திண்டுக்கல் 22. ரெவன்யூ நம்ம வந்து வாட்சிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ வேகன்சின்னு. ஈரோடு 17, கள்ளக்குறிச்சி 14, காஞ்சிபுரம் 6, கன்னியாகுமரி 5, கரூர் 3, கிருஷ்ணகிரி 16, மதுரை 17, மயிலாடுதுறை 12, நாகப்பட்டினம் 20, நாமக்கல் 13, பெரம்பலூர் 2, புதுக்கோட்டை 17, ராமநாதபுரம் 17, ராணிப்பேட்டை 10, சேலம் 20, சிவகங்கை 3, தஞ்சாவூர் 6, நீலகிரிஸ் 20, தேனி 10, தென்காசி 6, திருநெல்வேலி 12, திருப்பத்தூர் 8, திருவள்ளூர் 36, திருவண்ணாமலை 11, திருவாரூர் 18, தூத்துக்குடி 12, திருச்சிராப்பள்ளி 5, திருப்பூர் 20, வேலூர் 13, விழுப்புரம் 3, விருதுநகர் 9. ஸோ ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 520 வேக்கன்சிஸ். இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா?
கோர்ட்டை விட ரெவன்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். கோர்ட்டு தான் அதிகம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 520 வேகன்சிஸ் இருக்குது. முன்னாடி ரேங்க்கில் இருந்தீங்கன்னா அது உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்னால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேலை வந்து கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டுன்னு கூட நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். டைரக்டரேட் 5 அப்படின்னா சென்னையில் இருக்குது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட். இது வந்து அந்த பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட்டில் அரியலூரில் 3, செங்கல்பட்டில் 12, கோயம்புத்தூர் 13, கடலூர் 10, தருமபுரி 5, திண்டுக்கல் 14, ஈரோடு 8, கள்ளக்குறிச்சி 16, காஞ்சிபுரம் 9, கன்னியாகுமரி 5, கரூர் 9, கிருஷ்ணகிரி 11, மதுரை 7, மயிலாடுதுறை 8, நாகப்பட்டினம் 4, நாமக்கல் 13, பெரம்பலூர் 8, புதுக்கோட்டை 23, ராமநாதபுரம் 9, ராணிப்பேட்டை 13, சேலம் 9, சிவகங்கை 22, தஞ்சாவூர் 20, நீலகிரி 5, தேனி 6, தென்காசி 9, திருநெல்வேலி 15, திருப்பத்தூர் 11, திருவள்ளூர் 21, திருவண்ணாமலை 29, ஸோ திருவாரூர் 11, தூத்துக்குடி 14, திருச்சிராப்பள்ளி 14, திருப்பூர் 13, வேலூர் 12, விழுப்புரம் 20, விருதுநகர் 8. ஸோ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 444 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் கமிட்டி, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் டோட்டலாக 14 வேகன்சி. அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் பாருங்கள், கமிஷனரேட் 4. கமிஷனரேட் அப்படின்னாவே என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு சென்னையில் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து பாருங்கள், சென்னை சவுத்தில் 55, கோயம்புத்தூர் 24, கடலூர் 1, ஈரோடு 9, கொசூர் 8, மதுரை 3, சேலம் 5, திருப்பூர் 22, வேலூர் 2. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இங்கே 9 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஒரு 4லேருந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது இல்லாமல் சில டிவிஷனும் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ மதுரை 3 வேகன்சினா மதுரைக்குள்ளே மட்டும் இருக்கார், மதுரை சுற்றி உள்ள அந்த மதுரை டிவிஷனை சேர்ந்த அந்த ஊர்களில் இருக்கும். ஸோ டோட்டலாக கமர்ஷியல் டேக்ஸ் 133. அதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்படி தான். நல்லா அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்படி தான். ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்டு. புரியுதுங்களா? இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் இணைக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேத்துக்கு போய் சேரும். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.